Hi students, welcome to Sibosa Software Services. ஆக்சுவலாக நம்ம ஓடிஸ்கில் எப்படி ஒரு அட்ராக்டிவான ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். உங்கள் ப்ரொஃபைலில் நீங்கள் அடுத்ததாக பண்ண வேண்டிய விஷயம் உங்கள் போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட்ஸ் ஆட் பண்ணுறது. போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸ். அதாவது இது வந்து ஒரு டெஸ்டிமானியல் மாதிரி கூட சொல்லலாம். அதாவது நீங்கள் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இது மூலமாக நீங்கள் உங்கள் எம்ப்ளாயருக்கு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு டேட்டா என்ட்ரி ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்டில் ஆட் பண்ணுனா, உங்களுக்கு வேலை கொடுக்க போகிற எம்ப்ளாயர் அந்த உங்கள் போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்டை பார்த்தாருன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போது நம்ம எந்த ப்ராஜெக்ட்ஸும் ஆட் பண்ணலை. ஸோ இங்கே நோ போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு வருது. ஸோ எப்படி போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது? இங்கே ஆட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பாப்அப் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த பாப்அப் பாக்ஸில் இங்கே இவங்க கேட்குற டீட்டெயில்ஸை ஃபில்அப் பண்ணி சேவ் கொடுத்துருங்க. ஒரே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தால் சேவ் மட்டும் கொடுங்க, சேவ் ஆயிரும். இல்லை சப்போஸ் நீங்கள் 2-3 ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தால் சேவ் அண்ட் ஆட் மோர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்து ப்ராஜெக்ட் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். ஆக்சுவலாக நான் டெமோ அப்படிங்கிறதுனால இங்கே வந்து சாம்பிளுக்காக போட்டிருக்கேன். ப்ராஜெக்ட் டைட்டில் டேட்டா என்ட்ரி ப்ராஜெக்ட்ஸ். நீங்கள் இந்த இமேஜ், அதாவது நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்டுக்கு ஏதாவது இமேஜ் இருந்தால் அந்த இமேஜை இங்கே நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்டுக்கு ஏதாவது ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஃபைல் இங்கே கொடுக்கலாம். எந்த டேட்டில் இதை பண்ணுனீங்க அப்படின்னு சொல்லி இந்த டேட் இங்கே செலக்ட் பண்ணணும். எந்த கேட்டகரி, டேட்டா என்ட்ரி ப்ராஜெக்ட் அப்படின்னாலே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் வரும். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். சப் கேட்டகரி டேட்டா என்ட்ரி. இந்த ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷன், இந்த ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷன்னா என்ன அப்படின்னா, அந்த ப்ராஜெக்டில் நீங்கள் என்ன பண்ணீங்க, அது என்ன, எதை பற்றின ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீங்கள் எத்தனை நாள் எடுத்துக்கிட்டீங்க, அந்த ப்ராஜெக்டில் உங்கள் ரோல் என்னது, அந்த ப்ராஜெக்டில் நீங்கள் என்னென்ன ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணீங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இங்கே கொடுக்கலாம். இது டெமோ அப்படிங்கிறதுனால நான் சிம்பிளாக இட் வாஸ் அ சிம்பிள் டேட்டா என்ட்ரி ப்ராஜெக்ட் ஐ யூஸ் டு கலெக்ட், ஆர்கனைஸ் அண்ட் ப்ராசஸ் டேட்டா அப்படின்னு கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும்போது நல்லா அனலைஸ் பண்ணி டைம் எடுத்து ஒரு டீட்டெயிலாக எழுதுங்க. சப்போஸ் ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷன் பற்றி உங்களுக்கு தெரியலை, உங்களுக்கு ஏதாவது சாம்பிள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எங்கள் கஸ்டமர் கேர் டீமுக்கு கூப்பிட்டு ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். அப்படி ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது அவங்க வந்து உங்களுக்கு சாம்பிள் ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் வேணும்னா அதை மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்கலாம், சார் இப்போ நான் எந்த ப்ராஜெக்ட்டுமே பண்ணலை அப்படின்னா எப்படி ஒரு போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட் ஆட் பண்ணுறது? ஏன்னா போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட் நீங்கள் ஆட் பண்ணால் தான் உங்கள் ப்ரொஃபைல் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட் ஆட் பண்ணாமல் உங்கள் ப்ரொஃபைல் பர்சன்டேஜை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிக்க முடியாது. ஸோ இப்போ இனிஷியலாக நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் டைட்டில் டேட்டா என்ட்ரி ப்ராஜெக்ட்னு கொடுத்து இதே மாதிரி கொடுத்துருங்க. நீங்கள் ஓடெஸ்கில் ஒரு 2 வேலை 3 வேலை பண்ண பிறகு அந்த வேலையை உங்கள் ப்ராஜெக்ட் டைட்டிலாக எடுத்து போட்டு அந்த வேலையை இங்கே ஆட் பண்ணிடுங்க. ஐ மீன், இப்போ நீங்கள் ஓடெஸ்கில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு வேலை கிடைக்கிது, அந்த வேலையை செய்கிறீங்க, அந்த வேலையை செஞ்சு முடித்த பிறகு நீங்கள் ஆட் போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட் அப்படிங்கிற இந்த செக்ஷனுக்கு வந்து அந்த ப்ராஜெக்டை ஆட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, அந்த ப்ராஜெக்டையும் இங்கே வந்து ஆட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஆட் பண்ணிட்டே போகலாம், எத்தனை வேணால் ஆட் பண்ணலாம். கொடுத்துட்டு சேவ் கொடுங்க. இப்போ உங்கள் ப்ரொஃபைல் கம்ப்ளீட்னஸ் 60லேருந்து 65% ஆயிடுச்சு. Thank you. Thanks for watching. For more videos, please log on to www.sibosa.in.